ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேங்கிள் எடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டி பார்த்தேன். அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிளிப் போட்டுட்டு கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டிட்டேன். ஸோ என்ன செய்கிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மினி நோட் தான் பண்ண போகிறோம். ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் அதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அது மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ அப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பென் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி இமோஜி ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இமோஜி ட்ரா பண்ணுங்கள், இல்லைனா ப்ளெயினாக கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் அது டார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடரில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சைடில் மட்டும் டிப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம வந்து ஏதாவது குவைட்ஸ் எழுதுனா கூட பார்டர் மாதிரி போட்டுட்டு எழுதுனா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கிளிப் போட்டுட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பேப்பர் ஒட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் காஃபி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணாமல் கூட பண்ணலாம். ஏன்னா அது வந்து நான் மோட்டிவேஷன் குவைட்ஸ்லாம் எழுதி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அதை நான் வந்து ரெடி பண்ணேன். நீங்கள் அப்படியே கூட ப்ளெயின் பேப்பர் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாப்லர் பின்னே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சைஸ் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டாக பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டிடலாம். ரெண்டு சைடும் பேக் சைடும் ஒட்டிக்கிறேன், சைட்லேயும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியாது. ஐம் ஸோ சாரி. ஸோ அதனால் யாரும் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க. எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஷெட்யூல் பண்ணிவிட்டு கூட நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 3 o'clock வந்து அப்லோட் ஆயிரும் வீடியோ. ஓகேவா? ஸோ அதனால் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க வீடியோ போட முடியலன்னா. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதனால நான் மோட்டிவேஷ்னல் குவைட்ஸ் நோட்டுன்னு சொல்லிட்டு கோல்டு கலரில் எழுதிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக் பென் வச்சு எழுதுகிறேன். ஸோ அது வந்து க்ரீன் கலர் ஸ்டிக் பென் மாதிரி க்ரீன் கலர் கிளிட்டர் பென் மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஆர்ட் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதிலும் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்கான ஐடியா தான். ஸோ நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணி பண்ணது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பேப்பர் பார்க்கவும் அழகாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த காஃபி பவுடர் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது பார்ட்ரு மாதிரி போட்டு எழுதுனோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பார்டர் போட்டதில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக கலர்லாம் போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 2 3 4 வந்து சும்மா ரேண்டமாக எழுதியிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு சும்மா அழகாக ஷோகேஸ் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண இமோஜி நோட்டு. ஸோ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுலேயும் ஏதாவது எழுதி வச்சுக்கலாம், சும்மா ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கலாம் ஈஸியாக பார்க்குறதுக்கு. ஸோ டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு இந்த ஃபார்முலாலாம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இமோஜி நோட்டு நம்ம ரெடி பண்ணது. இதே நீங்கள் வேறு ஸ்மைலிலாம் கூட போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த நோட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி டிப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இது. ஸோ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பழங்காலத்து நோட்டு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ சைடில் வந்து பார்டர் மாதிரி போட்டுட்டு நம்ம சென்டரில் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணி எழுதுனோன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கலன்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.